ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு பலன்கள், சனி பேச்சு பலன்கள், இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோஸ், ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். இது இல்லாமல் நம்ம வீக்லி ஒன்ஸ் லைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட டவுட், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட டவுட் கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே மாத ராசி பலன்கள். மே மாதம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு பொது பலன் தான். பொது பலன் தான் அப்படின்னா ஒரு 20% எடுத்துக்கலாம். அது 100% எது பேசும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தான். உங்களோட சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி அந்தரம் இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா 100% எடுப்போம். இது ஒரு 20% நீங்க எடுத்துக்கலாம். இது பொது பலன்கள் போது. இந்த மே மாசம் என்னென்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல மே மாதம் பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது அக்னி நட்சத்திரம்னால எல்லாருக்குமே தெரியும், அது பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கும். இப்பவே வெயில் பிப்ரவரி மாசமே ஆரம்பிச்சிச்சு. வெயில் பயங்கரமான வெயில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி செல்சியஸ் அதிகமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் புத்தாண்டு பலன் வீடியோலையும் சொல்லியிருப்போம், அதுக்கு முன்னாடி இருந்த குரு பேச்சு பலன்களையும் சொல்லியிருப்போம், இந்த வருடம் வெயில் அதிகமா இருக்கும் அப்படின்னு. அப்ப இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த அக்னி நட்சத்திரம் மே மாதம் 28ஆம் தேதி தான் முடியுது. அப்ப ஒரு 25 டேஸ் இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வெளியில போவதை தவிர்த்துக்கோங்க. அந்த மதியம் ஒரு 11 மணில இருந்து மதியம் ஒரு 2-3 மணி வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த டயத்துல மட்டும் வயதானவர்கள், குழந்தைங்க எல்லாம் வெளில போக தடுத்துக்கணும். முடிஞ்ச இந்த வெப்பத்தால வர நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வரும். அம்மை போடுவது, இது மாதிரியான வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வரும். ஸோ அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த அக்னி நட்சத்திரத்துல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, மரம் வெட்டக்கூடாது, புதுசா இடம் வாங்கி வீடு புதுமனை போறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. இது மாதிரி சுபகாரியங்கள் ஒன்று நம்ம தவிர்த்துக்கணும் இந்த அக்னி நட்சத்திரத்துல. மற்றபடி வேற பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது. 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் நடக்க போகுது. மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் உலக புகழ் பெற்றது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ மதுரை ஃபுல்லா திருவிழாவா இருக்கும். அப்ப ஸோ முடிஞ்சா போய் அட்டன் பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா சொல்றேன், ஏன்னா கூட்டங்கள் அதிகமா இருக்கும். ஸோ வயதானவர்கள், கர்ப்பிணிகள் இவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிந்தால் போயிட்டு வாங்க, இல்லாட்டி வீட்டிலே இருந்து கூட நம்ம டிவில யூடியூப்ல பாத்துக்கலாம். 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமியில எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஊர்கள்ல இருக்க சிவன் கோயில் பெரிய பெரிய விசேஷங்கள் நடக்கும். முக்கியமா மதுரையில பாத்தீங்கன்னா கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் அன்னைக்குதான் நடக்கும். ஸோ எவ்வளவு உலக புகழ் பெற்றது எல்லாருக்குமே தெரியும். மதுரையில கள்ளழகர் ஆற்றில் இறங்குறது. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போய் பார்த்துட்டு வாங்க, முடியாதவங்க வீட்டுல இருந்தே பார்க்கலாம். ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும். அதனால அது ஒரு மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட ஆரம்பம், அதாவது முதல் மாசம், வருஷத்தோட முதல் மாசம் சித்திரை மாசம், அதுல வர முதல் பௌர்ணமி. அப்போ முதல் மாசம் முதல் பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. அதனால சித்ரா பௌர்ணமி நம்ம கொண்டாடுறோம். இந்த சித்ரா பௌர்ணமியை யாரை வழிபடணும் அப்படின்னா, சித்திரகுப்தன் சொல்லுவோம்ல, அவரை வழிபடணும். ஏன்னா சித்திரகுப்தன் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாவ கணக்குகள், புண்ணிய கணக்குகள் எழுதுறவர். சோ நம்ம அன்னைக்கு பார்த்தா அவர்கிட்ட வழிபடணும். அப்ப இந்த புது வருடத்துல நம்ம பாவங்களை அதிகமா செய்யக்கூடாது, நம்ம புண்ணியத்தை தேடணும் அப்படின்னா சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணணும். சோ சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசா டைரி எழுதுறாங்க பாத்தீங்கன்னா, புதுசா கணக்கு வழக்கு எழுதுறது, புதுசா வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறது, இது மாதிரி புதுசா ஏதோ ஒரு வகையில ஒரு ஆரம்பம் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யறது சிறப்பு. வேற என்ன அப்படின்னா, சிவபெருமானோட வழிபாடு தான். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு மிக சிறப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். எல்லாருக்கும் தெரியும், மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். அதாவது உழைப்புக்கு காரகம் யாருன்னா சனி பகவான் தான். அப்ப இந்த மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். உலகெங்கும் உள்ள உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் எல்லாருக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்குவோம். சரி, இந்த மாசம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த புத பகவான் பாத்தீங்கன்னா மீன வீட்டுல இருந்தார். இவர் 7ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு வந்துருவார். மே மாசம் 7ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு. சூரியன் பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி வரை இங்க இருப்பார். 14ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷப வீட்டுக்கு போயிடுவார். குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் வாக்கிய பஞ்சாபம் ரீதியா பாத்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு போறாரு. திருக்கணித பஞ்சாபம் படி பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி, 2 நாள் தான் டிஃபரன்ஸ். சோ பெரிய அளவுல மாற்றங்கள் கிடையாது. அப்ப 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டுக்கு போறாரு. நம்ம குரு பயிற்சி பலன்கள் தனியாவே போட்டிருக்கோம். சோ பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கடக வீட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராகு கேது பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாபம் படி மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன வீட்டுல இருந்து கும்ப வீட்டுக்கும், கேது பவன் கன்னி வீட்டுல இருந்து சிம்ம வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறாங்க. சோ நம்ம ராகு கேது பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம், சனி பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம். சோ பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இதுதான் இந்த மாசத்தோட கிரக நிலைகள். சோ நம்ம வீடியோக்கு போவோம். 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க.
இப்ப நம்ம மேசராசி பார்ப்போம். மேசராசிக்கு மே மாதம் எப்படி இருக்கும்? மேசராசினாலே பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை திறன் அதிகமா இருக்கும். எல்லா விஷயத்திலயும் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. பொதுவாகவே எந்த அலுவலகத்துக்கு நீங்க போனாலுமே பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்க தலைமை பொறுப்புல இருப்பாங்க. சரி, ஓகே. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவங்கள் கொஞ்சம் அதிகமா வரும். ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். சரி, இப்ப இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல உங்க ராசிநாதன் யாரு? செவ்வா. செவ்வா வந்து கடக வீட்டுல நீச்சமா வர்றாரு. அப்ப நீச்சமா இருக்கலாமானா ஆகக்கூடாது. அப்ப அதுக்கான நெகட்டிவ்ஸ் இருக்குங்கிறத கடைசியா சொல்லுவோம். சரி, பாசிட்டிவ்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 4ஆம் இடம் தான் செவ்வா. 4ஆம் இடம் வருது பூமி சொல்றது. 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் சொல்றது. அப்ப 4ஆம் இடத்துல செவ்வா இருக்கும் போது செவ்வா யாரு? பூமிக்காரகன், ரத்தக்காரகன், சொத்துக்காரகன் சொல்றது. அப்ப ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்தை வாங்குறது, ஒரு வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, ஏற்கனவே கட்டின வீடை வாங்குறது, இல்லாட்டி செகண்ட்ஸ்ல வீடு வாங்குறது, இல்லாட்டி செகண்ட்ஸ்ல பைக் வாங்குறது, கார் வாங்குறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம், ஆனா நீச்சமா இருக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். அதனால இது ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மே மாசம் மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். சரி, வேற என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் வந்து மேச ராசியிலே இருப்பாரு. இது ஒரு வரைக்கும் நல்லது. ஏன்னா வந்து சூரியன் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்த அதிபதி. 5ஆம் அதிபதி ராசியில இருக்கலாம், உச்சமா வேற இருப்பாரு. அப்போ உங்க பூர்வீகத்தினால கிடைக்கக்கூடியது, உங்க தாத்தா வழி சொத்து எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி வந்து உங்க பூர்வீகத்துல உங்களுக்கு ஏதாவது மரியாதை கிடைக்க வேண்டியது இருக்கு, இல்ல வந்து உங்க குலதெய்வ கோயில்ல வந்து நீங்க வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறது, குலதெய்வ கோயிலுக்கு வந்து நீங்க ஏதாவது தான தர்மம் பண்றது எல்லாமே இப்ப நடக்கும். 5ஆம் அதிபதி ராசியில இருந்து அது உச்சமா இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அப்ப 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் நீங்க இருப்பாரு. 14ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு போவார். 2ஆம் இடத்துக்கும் சூரியன் போகலாம். தனஸ்தானம் சொல்றது 2ஆம் இடம்ங்கிறது இந்த தனஸ்தானத்துல வந்து 5ஆம் அதிபதி இருக்கலாம். அவருக்கு 10ஆம் இடத்துல திக்பலமா இருப்பாரு. அப்ப 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம். நல்ல வருமானம் வரும், பேசுறது பெர்ஃபெக்டா இருக்கும். அதாவது உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும், பெர்ஃபெக்டா பேசுவீங்க, நீட்டா பேசுவீங்க. அதாவது அளவுக்கு அதிகமாகவும் பேச மாட்டீங்க, குறையவும் பேச மாட்டீங்க, கரெக்டா பேசுவீங்க. நீங்க பேசுறது ஒரு நியாயம் இருக்கும். அதனால வருமானமும் நல்லா வரும். சரிங்களா? நியாயமான முறையில வருமானங்கள் நல்லா வரும். என்ன ஒண்ணுன்னா சின்ன சின்ன டிராபேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் கடைசியில சொல்றேன். சரி, இப்ப ராசியில வேற யாருக்கா? புதன் இருக்கா. அந்த புதன் வந்து உங்களுக்கு யாரு? 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. இந்த புதன் வந்து ராசியில இருக்கலாமானா 6ஆம் அதிபதி ராசியில இருக்கிறனால நெகட்டிவ்ஸ் இருக்கு, பாசிட்டிவ்ஸ் இருக்கு. 3ஆம் அதிபதி இருக்கலாம்னா இருக்கலாம். 3ஆம் இடம்ங்கிறது யாரு? சுய முயற்சி சொல்றது, உங்களோட சொந்த முயற்சி சொல்றது, தொடர்புகள் ஸ்தானம் சொல்றது, கம்யூனிகேஷனை சொல்றது. ஸோ இப்போ 3ஆம் அதிபதி வந்து ராசியில இருக்கலாம். அப்ப நீங்க உங்களோட சொந்த முயற்சியில நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணுவீங்க, புதுசா ஸ்டார்ட் பண்ணுவீங்க, புதுசா கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா அமையும். ஏன்னா 3ஆம் அதிபதி ராசியில இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. 6ஆம் அதிபதி ராசியில இருக்கும்போது என்ன ஆகும்? ஏதாவது வேலைக்கு போகாம இருக்கிறேன், இவ்வளவு நாள் வேலையே இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு புதுசா ஒரு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் சொல்ற இடம். அந்த கிரகம் யாருன்னு, கவர்மெண்ட் ஜாப்ல கிரகம் யாருன்னா சூரியன். அவரும் ராசியில இருக்கிறாரு, 6ஆம் அதிபதி ராசியில இருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்பே இல்லைனாலும் ஒரு பிரைவேட் ஜாப் நல்ல ஜாப் கிடைக்கும். அப்ப இந்த மாசம் மேசராசிக்காரங்களுக்கு வேலையில எந்த பிரச்சனையும் இருக்காது, புதுசா வேலை கிடைக்கும், ஜாயின் பண்ணிடுவீங்க. 3ஆம் இடத்துக்கு குரு போறாரு, போலாமானா போக கூடாது. பொதுவாக 3ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் கிடையாது. 3ஆம் இடத்துக்கு குரு போறனால என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். 3ஆம் இடத்துக்கு குரு போய் எங்கெல்லாம் பாக்குறாரு? உங்களுக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 9ஆம் இடத்தை பாக்குறாரு, 11ஆம் இடத்தை பாக்குறாரு. முக்கியமான இடங்களை பாக்குறாரு. அப்ப வந்து நல்ல விஷயம் தான். 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க கல்யாணம் ஆயிடும், கல்யாணமாகி மனைவியோட பிரிஞ்சு இருக்கிறவங்க இப்போ ஒண்ணு சேர்ந்துருவாங்க. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது மனைவிக்கு வேலை கிடைக்கிறது, இல்ல கணவனா இருந்தா மனைவிக்கு, மனைவி என்ன கணவனுக்கு வேலை கிடைக்கிறது, அவங்க ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது, இதெல்லாமே இப்ப கிடைக்கும். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்பா நல்லா இருப்பார். ஒரு நாள் அப்பாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்னா அப்பாவுக்கு வந்து இப்ப சரியாயிரும், நல்லா இருப்பாரு. அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியங்கள் எல்லாமே நீங்க ஏதாவது புண்ணிய காரியங்கள் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பலன்களை இப்ப நீங்க அனுபவிப்பீங்க இந்த குரு பயிற்சியில. 11ஆம் இடத்தை பார்க்கும்போது 11ல ராகு வேற இருக்கிறாரு. ராகு 11ல இருக்கிறதே மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அதுக்கு குரு வேற பாக்குறாரா? அப்ப உங்களுக்கு தொழில் நல்லா போயிட்டு அதுல லாபங்கள் அடைய போறீங்க. அதனால இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா லாபங்கள் வந்து ஆரம்பிக்கும். லாபங்கள் கிடைக்க தொழில வந்து இவ்வளவு நாள் லாபமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல வந்து லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, 4ஆம் இடத்துல செவ்வாய்க்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். 5ஆம் இடத்துல கேது இருக்கலாமா? பொதுவா இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடாது. இருந்தாலும் 5ஆம் இடத்துல கேது என்ன இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா அழகான பெண் குழந்தை கிடைக்கும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா குழந்தையே இல்லாம இருக்கிறவங்களுக்கு பெண் குழந்தை கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. 5ஆம் இடத்துல கேது வரும்போது உங்க குலதெய்வம் உங்களோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப குலதெய்வ கோயிலுக்கு போகாம இருக்கிறவங்க போவீங்க. அதனால 5ஆம் இடத்துல கேது வரும்போது ஒரு வகையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிட்டிவ்ஸ் தான். சரி, இப்ப 12ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் வராரு, 12ல சனி, 7ரை சனி ஆரம்பிச்சிருச்சு. சனி பயிற்சி விடுது, அதை பத்தி நம்ம சொல்லிப்போம். 7ரை சனினா ஒண்ணுல சார், 7ரை சனி தான் மனுஷன் லைஃபே செட்டில் ஆகும். கல்யாணம் ஆகிறது 7ரை சனி, குழந்தை பிறக்கிறது 7ரை சனி, வேலைக்கு போறது 7ரை சனி, வீடு வாங்குறது, கார் வாங்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 7ரை சனி தான் நடக்கும். ஸோ 7ரை சனி நினைச்சு பயப்படக்கூடாது. என்ன ஒன்று ஹெல்த் மட்டும் நல்லா பார்த்துக்கணும். அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், தூக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும். இதுதானே தவிர பெரிய அளவு பாதிப்புகள்லாம் இருக்காது.
12ல சுக்கிரன் வந்து உச்சமாகிறார். இந்த சுக்கிரன் உங்களுக்கு யாரு 7ஆம் வீட்டு அதிபதி. 7ஆம் வீட்டு அதிபதி போய் 12ல உச்சமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா மனைவி மூலியமா கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். அப்படின்னா என்னன்னா மனைவி ஏதாவது ஷாப்பிங் பண்றது, இல்ல அவங்களுக்கு ஏதாவது செலவு பண்றது, ஆடம்பர செலவுகள், அதாவது நான் நார்மல் நியாயமான செலவுகள் இல்லாம ஆடம்பர செலவுகளை சொல்றேன். சோ அது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம், ஆனா உங்களுக்கு 7ஆம் அதிபதி அப்படியே 12ஆம் இடத்துல இருக்கும்போது மனைவி வழியில கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். படிக்கிற பிள்ளைகள் நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். ஏன்னா புதன் வந்து ராசியில இருக்கிறதா, சூரியன் ராசியில இருக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்குவாங்க, நல்ல காலேஜ்ல சீட்டும் கிடைக்கும். அதனால படிக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்கு. இந்த மேச ராசிக்காரங்க இந்த மாசம் என்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் ராசியில இருக்கிறாரா 6ஆம் அதிபதி ராசியில இருக்கிறதுனால என்ன நெகட்டிவ் அப்படின்னா ஏதாவது ஒரு கடன் வாங்குற மாதிரி வந்துடும். சுப செலவுக்காக கடன் வாங்கிக்கிறோம். நம்ம இதை எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா சுப செலவுக்காக கடன் வாங்குறது, இல்லைன்னா ஏதோ உடம்பு சரியாம போறது வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 நாள் 3 நாள் ஃபீவரோ சம்திங் ஏதோ ஒரு வகையில உடம்பு சரியில்லாம போயிட்டு லீவ் போட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வந்துடும். இதெல்லாம் வந்து புதன் ராசியில இருக்கும் நடக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் போது கண்ணுலயோ பல்லுலயோ ஏதோ மருத்துவ செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணுக்கோ பல்லுக்கோ ஏதோ ஒரு வகையில மருத்துவ செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் இடத்துல கூட இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நகைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நகை விஷயத்திலயோ பண விஷயத்திலயோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். காது மூக்கு தொண்டை இஎன்டி சொல்றோம்ல, அதுல ஏதாவது ப்ராப்ளம் வராம பாத்துக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் வராது சொன்னா, அப்ப செவ்வாய் நீச்சம் ஆகும்போது என்ன அப்படின்னா உங்க உடம்புல இருக்க பிளட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேசியா இருக்கும். அதாவது பிளட்டோட சர்க்குலேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும் போது கொஞ்சம் சோம்பேறி தன்மையும் இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணீங்க, இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமா இருக்கும் போது பிளட் டொனேட் பண்ணலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க பிளட் டொனேட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். மேசராசி பாத்தீங்கன்னா 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் சந்திராஷ்டமா இருக்கு. சந்திராஷ்டம்னா என்ன உங்களுக்கே தெரியும். அந்த நாட்கள்ல எல்லா விஷயத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள் போகும்போது சின்ன சின்ன விபத்துகளை, கையில கால அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி பணத்தை எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுறது, மறந்துட்டு வந்துடுறது, இந்த மாதிரி பண விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கூட பழகுறவங்க கணவன் மனைவியா இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஏதாவது சண்டை சச்சரவுகள் வராம இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெரிய லெவல்லாம் வந்துடாது. இந்த 2 நாள் மட்டும், இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் மைண்ட் கொஞ்சம் உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. ஸோ அதனால அந்த மாதிரி டயத்துல கொஞ்சம் தியானம் பண்றது, சைலண்டாவே இருந்து உங்களோட ரெகுலர் ஒர்க்கு பாருங்க. மற்றபடி வேற பாதிப்புகள்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு நெகட்டிவ். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாசம் மேசராசிக்காரவங்களுக்கு இந்த மே மாதம் ஒரு அற்புதமான மாதமா இருக்கும். நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோணம் புதுத்தெரு பகுதியில இருக்க வைத்தீஸ்வரா மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு. சோ நேர்ல வந்து யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், திருமண பொருத்தம், வாஸ்து, பிரசன்னம், நியூமராலஜி பார்க்கணும்னா நேர்ல வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. நேர்ல வர முடியாதவங்க என்னோட போன் நம்பர் இருக்கு, போன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல உங்க டீடைல்ஸ் சென்ட் பண்ணி ஆன்லைன்ல உங்களோட ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இது மாதிரி பலன்கள் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.